அனைவருக்கும் வணக்கம். ஸோ யூனிட் 13 ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைனைட்ஸ் அண்ட் ஐசோசைனைட்ஸ். ஸோ அதனோட இன்ட்ரடக்ஷன், நாமன்லேச்சர், ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. These are the derivatives of hydrocyanic acid and is known as to exist in two tautomeric forms. So cyanide அப்படிங்கிறது hydrogen cyanide. So HC triple bond N. So இந்த triple bond N ஈக்குலிபிரியத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா HCN. ஸோ அப்போ ஹைட்ரஜன்ஸ் ஐசோசைனைட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த நைட்ரஜன் இந்த பக்கமும் கார்பன் இந்த பக்கமும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஹைட்ரஜன் ஐசோசைனைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு டாட்டாமெரிக் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டாட்டாமெரிக் ஃபார்ம்ஸில் இது இருக்குது. The two types of alkyl derivatives can be obtained. These derivatives are replaced by hydrogen atoms of hydrogen cyanide by the alkyl groups are known as alkyl cyanides. So அப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலாக RC triple bond N and is obtained by the replacement of hydrogen atom of hydrogen isocyanide or known as alkyl isocyanide or N triple bond C. So அப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா alkyl derivatives இந்த ஹைட்ரஜனுக்கு இருக்கிற ஹைட்ரஜன் சைனைட்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அல்கைல் குரூப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா அது அல்கைல் சைனைட்னு சொல்கிறோம். இதே வந்து ஐசோசைனைட்ல ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அல்கைல் குரூப்பை வந்து சப்ஸ்டியூஷன் ஆச்சு அப்படின்னா அதை அல்கைல் ஐசோசைனைட் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் சிம்பிள் ஃபார்முலா அல்கைல் சைனைடாக இருந்ததுன்னா RC ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு சொல்லுவோம். ஸோ அல்கைல் ஐசோசைனைடாக இருந்ததுன்னா RN ட்ரிபிள் பாண்ட் C அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனோட IUPAC சிஸ்டம் அல்கைல் சைனைட்ஸ் ஆர் நேம்டு as alkane nitriles where alkyl cyanides are arene carbonitrile அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாமன்லேச்சர் ஆஃப் சைனைட்ஸ். நாமன்லேச்சரில் அசிட்டோநைட்ரில் CH3CN அதாவது ஈத்தேன் நைட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈத்தேன் நைட்ரில். நெக்ஸ்ட் 2 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும், 3 கார்பன் இருக்குது அதனால ப்ரோபேன் நைட்ரில் அதாவது ப்ரோபேன் நைட்ரில் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட்டேன் நைட்ரில். ஸோ பியூட்டேன் நைட்ரில் தான். ஸோ இதில் ஐசோ குரூப் இருக்கு. ஸோ ஐசோபியூட்டேன் நைட்ரில் அதாவது ஐயூபேக்கில் சொல்லும்போது இது சைனைட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப், அதனால கார்பன் நம்பர் 1. ஸோ 2ல மெத்தில் குரூப் இருக்கிறதுனால 2 மீத்தல் ப்ரோபேன் நைட்ரில் அப்படின்னு சொல்றோம் சப்ஸ்டியூஷன் வரும்போது. ஸோ இங்கே பென்சோ நைட்ரில், ஸோ பென்சின் கார்போ நைட்ரில் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3-cyanobutanoic acid. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பாக வச்சுட்டோம். இங்கிருந்து 1 2 3ல 3-cyanobutanoic acid. ஸோ இதில் 4 கார்பன் இருக்குது. ஸோ அதனால பியூட்டனாயிக் ஆசிட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸோ அப்போ இங்கே சைனைட் நம்பர் 1. ஸோ 2 3. ஸோ அப்போ 2 புரோமோ 3 குளோரோ 3 மீத்தேல். ஸோ பென்டேன் நைட்ரில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பென்டேன் அப்படின்னா இதில் 2 கார்பன் இருக்குது, 2 3 4 5 இருக்குது. ஸோ பென்டேன் நைட்ரில். ஸோ அப்போ பென்டேன் நைட்ரில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஃபார் cyanides from alkyl halides. When alkyl halides are treated with the solution of sodium cyanide or potassium cyanide or alkyl cyanide are obtained, the reaction is new carbon-carbon bond is formed. So potassium cyanide reacted with the ethyl bromide to formation of propanenitrile CH3CH2CN propanenitrile plus potassium bromide. A aryl cyanide cannot be prepared in this method. So aryl cyanide cannot be prepared in this method because of their less reactivity towards the nucleophilic substitution. Aryl cyanides are prepared using Sandmeyer's reactions. So by dehydration of primary amides and aldoxamides with phosphorus pentoxide. So இங்கே
அசிட்டமைட் CH3CONH2 அசிட்டமைட். ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ஸோ எத்தனை நைட்ரில் CH3CN எத்தனை நைட்ரில் கிடைக்குது. ஸோ அப்போ அதே மாதிரி ஸோ அசிட்டால்டாக்சைன் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும்போது இங்கே நமக்கு மெத்தில் சைனைடு கிடைக்குது. So by dehydration of ammonium carboxylate with phosphorus pentoxide. So ammonium acetate CH3COONH4 ammonium acetate phosphorus pentoxide கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ஸோ நமக்கு ஈத்தேன் நைட்ரில் நமக்கு CH3CN அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. திஸ் மெத்தட் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைல் சைனைடு. இதை வச்சு நம்ம பெரிய லெவலில் மெத்தில் சைனைடை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜென்ட் methyl magnesium bromide on treatment with cyanogen chloride ClCN forms ethanonitrile. So methyl magnesium chloride நாம cyanogen chloride கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ஸோ அப்போ நமக்கு methyl cyanide நமக்கு கிடைக்குது ப்ளஸ் மெக்னீசியம் டைக்ளோரோப்ரோமைட் கிடைக்குது. Properties of cyanide. So physical properties, the lower members up to carbon 14 are colorless liquids with a strong characteristic sweet smell. The higher members are crystalline solids. They are moderately soluble in water but freely soluble in organic solvents. They are poisonous. They have higher boiling points than analogues acetylene due to their higher dipole moments. So physical properties எடுத்துக்கிட்டோம்னா lower carbons up to 14 வரைக்கும் colorless liquids இருக்கும். So strong characteristic sweet smell இருக்குது. So higher membranes போகும்போது crystalline solids இருக்கும். So moderately soluble waterல soluble ஆகும். Freely soluble in organic solventsல ஈஸியா கரையும். இது poisonous, ரொம்ப poisonous இது. So highly boiling points வந்து higher இருக்கு. So ஏன் அப்படின்னா அதுல இதனோட higher dipole movements வந்து அதிகமா இருக்கிறதுனால இதனோட boiling points வந்து அதிகமா இருக்கு. So chemical properties. So hydrolysis, on boiling with alkali or dilute mineral acid, the cyanide are hydrolyzed to give carboxylic acid. So methyl cyanide hydrolysis பண்ண அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வாட்டர் பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ்ல அப்ப அசிட்டமைட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்தர் கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ்ல நமக்கு அசிட்டிக் ஆசிட் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. Next reduction. On reduction with lithium aluminum hydride, so nickel hydrogen, so alkyl cyanide yield primary amine. So methyl amine நம்ம நிக்கல் வச்சு ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈத்தைல் அமீன் நமக்கு பிரைமரி அமீன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். So condensation reactions. Torp nitrile condensation, self condensation of two molecules of alkyl nitriles so containing alpha hydrogen in the presence of sodium to form iminonitrile. Say for example propane nitrile CH3 CH2 C triple bond and propane nitrile. So நம்ம ethyl cyanide கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா in presence of sodium ether solvent கூட so நமக்கு 3-imino 2-methyl pentane nitrile அப்படிங்கிற நமக்கு iminonitrile ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ல தான் நமக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஈத்தைல் சைனைட்ல ஆல்ஃபா ஹைட்ரஜன் கூட தான் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா CH3 CH2 C. ஸோ இங்கே இந்த பாண்ட் உடையும் போது N ஆகும். இந்த ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த N கூட NH ஃபார்ம் ஆயிருது. அப்போ இது கூட இதை பாண்ட் பண்ணும்போது ஸோ அப்போ CH3 CN அப்படிங்கிற டோட்டலா இமினோநைட்ரில் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. So next nitriles containing alpha hydrogen also undergoes condensation with esters in the presence of sodamide in ether to form ketonitriles. This reaction is known as Levin and Hazier acetylation. This reaction involves replacement of ethoxy OC2H5 group by methyl nitrile CH2CN. The group is called as cyanomethylation reaction. Say for example இங்க ஒரு எஸ்டர்ஸ் ஈத்தைல் ப்ரோபியோனிக் ஆசிட் எஸ்டர்ஸ் இது கூட நம்ம ஈத்தேன் நைட்ரைல ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா இது
மீத்தேன் நைட்ரில் ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா இங்கே ஈத்தேன் நைட்ரில் இருக்குது, இங்கே இது ஆக்சுவலாக ஈத்தேன் நைட்ரில் ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா இதில் இருக்கிற ஆல்ஃபா கார்பன் வந்து ஸோ அப்போ இதோட அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா CH3 CH2 C டபுள் பாண்ட் O அப்போது CH2CN ஆகும். ஸோ அப்போ இதில் இருக்கிற ஹைட்ரஜன் இதோட சேர்ந்து நமக்கு இந்த ப்ராடக்ட்டும் வெளியில் போயிடும். அப்போ நமக்கு OCH2 குரூப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா CH2CN அப்படிங்கிற குரூப் வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு சைனோ மெத்திலேஷன் அப்படிங்கிற சைனோ 3 கீட்டோ பென்டோ நைட்ரில் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு கிளாஸும் அப்போ தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டவுட்டை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உன்னோட டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.